நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். அட்சய திருதியை பாருங்க, இப்போ ரொம்ப பரபரப்பா எல்லாருமே பேசக்கூடிய ஒரு பொருளா இருக்குங்க. அட்சய திருதியை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அட்சய திருதியை எந்த ரீசனுக்காக கொண்டாட போறோம், அது இல்லாமல் அட்சய திருதி அன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம், ராசி வாரியா அட்சய திருதியை நம்ம என்ன பொருளை வாங்கலாம், என்ன பொருளை தானம் பண்ணலாம், எந்த சாமியை கும்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அட்சயம் அப்படின்னா குறையில்லாமல் வளர்ச்சி அடைவது அப்படிங்கிறது இதுக்கான பொருளுங்க. இது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா, சித்திர மாதம் அமாவாசை திதிக்கு வரக்கூடிய அடுத்த 3வது நாள் திருதியை திதின்னு சொல்லுவாங்க. அந்த திருதியை திதி நாளில் கொண்டாடப்படக்கூடியது தான் இந்த அட்சய திருதியை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அட்சய திருதியில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ராசி மண்டலத்தில் மேஷ ராசியில் சூரியனும் ரிஷப ராசியில் சந்திரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த அட்சய திருதியை வர்ற நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்க. எதுக்காக இந்த அட்சய திருதியை நாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, உங்களுக்கு ராமாயண கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ராவணன் என்ன பண்ணுவாருங்க, எல்லா நவகிரகத்தையும் அடைச்சி வச்சிருவாரு. குபேரன் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை அபகரிச்சிருவாரு. அபகரிச்ச அந்த சொத்தை இழந்த செல்வத்தை மீண்டும் அடையறதுக்காக குபேரன் இந்த அட்சய திருதியை நாளில் சிவபெருமானை நோக்கி வழிபாடு பண்ணி தன்னோட செல்வத்தை மீட்ட நாள் அப்படிங்கிற தான் இந்த அட்சய திருதியை. அதனாலதான் இந்த நாள்ல நம்ம செல்வம் வேண்டி வழிபாடு பண்ணும்போது நமக்கு செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த அன்னைக்கு ராஜ மாதங்கி அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ராஜ மாதங்கிய இந்த அட்சய திருதியை நாள்ல வழிபாடு பண்ணும்போது அனைத்து விதமான செல்வங்களும் பார்த்தீங்கன்னாங்க நமக்கு கல்வி செல்வம் உட்பட அறிவு செல்வம் உட்பட எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமங்க, அன்னபூரணி அவதரித்த நாளும் இன்னைக்கு தான். அம்மன் அன்னபூர்ணியாக வடிவெடுத்த நாளும் இந்த அட்சய திருதியை நாள் தான். அது மட்டும் இல்லைங்க, யுகம் நம்ம நிறைய யுகங்களை நம்ம படிச்சிருக்கோம். இதுல திரேத யுகம் அப்படிங்கிற யுகம் தொடங்கிய நாளும் இந்த அட்சய திருதியோட ஆரம்ப நாள் தான் அப்படிங்கிறது ஒரு கணக்குங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்சய திருதியை பற்றின ஒரு வரலாறு. ஓகே, இந்த அட்சய திருதி அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், இந்த நாளில் என்ன விஷயங்களை தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு நம்ம தானம் பண்ணுறது சிறப்புங்க. நம்ம தானம் பண்ணும்போது அதுக்கான புண்ணியங்கள் பல மடங்காக நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு வாங்குறோமா இல்லையோ, இந்த நாளில் பண்ணக்கூடிய தானத்தோட பலன் பாருங்க நமக்கு பல மடங்காக திரும்பி வரும். அப்ப என்னென்னலாம் தானம் பண்ணலாம் அப்படின்னா, உணவு தானம் பண்ணலாம், ஆடை தானம் பண்ணலாம். அதே மாதிரி வசதி வாய்ப்பு இருக்கவங்க தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்களை தானம் பண்றது சிறப்பு. அப்புறம் என்ன பண்ணலாம், ரெண்டாவதா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நவகிரக வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்புங்க. மூணாவதா பாருங்க, நம்ம ஒரு பிசினஸ் தொடங்குறது, சொத்து வாங்குறது, இல்லைன்னா புதுசா ஒரு முதலீடு பண்றது, இதெல்லாம் இந்த நாள்ல நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க, விரதம் இருக்கிறதும் இந்த நாள்ல ரொம்ப சிறப்புங்க. நம்ம சத்யநாராயண பூஜை பண்றது, விரதம் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. குறிப்பா பாருங்க, பழைய பாவங்களை நம்ம தீர்க்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அட்சய திருதி. அதனால அட்சய திருதியை நாள்ல நம்ம இறைவனுக்காக விரதம் இருந்து நம்மளோட பாவங்களை எல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த நாள்ல நம்ம வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்புங்க. அதே மாதிரி வீட்டுல பாருங்க, லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை, இந்த மாதிரியான பூஜைக்கு உண்டான மங்கள பொருட்களை வாங்கி பூஜை பண்றதும் நமக்கு ரொம்பவே சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமங்க, புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த அட்சய திருதியை பார்த்தீங்கன்னா இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன ரீசனுக்காக அட்சய திருதியை கொண்டாடுறோம், என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணி நம்ம அட்சய திருதி என்னைக்கு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த வருடம் அட்சய திருதி எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அட்சய திருதியானது, அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மாலை 5:31 ஆரம்பிக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பிற்பகல் 2:12 வரைக்கும் இருக்கு.
ஓகே, இதுதான் அந்த அட்சய திருதியை. செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு புதன்கிழமை முடியுதுங்க. இப்போ நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை காலை 5:48 மணியிலிருந்து பிற்பகல் 12:06 மணி வரை நம்மளோட பூஜைகள், வீட்டில் பூஜை பண்ணுறதாகட்டும், கோயில்களில் போய் இறைவன்கிட்ட பூஜை பண்ணுறதாகட்டும், ப்ளஸ் நம்ம தானம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவான விஷயங்களை பற்றி பார்த்துட்டோங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த பொருளை வந்து வாங்கணும், என்ன பொருளை தானம் பண்ணணும், என்ன தெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ வரிசையாக பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அட்சய திருதி அன்னைக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க தங்கம் வாங்கலாங்க. இல்லை எங்களுக்கு வசதியே இல்லைங்க, கொஞ்சம் கூட இல்லை, நாங்கள் தினமும் வேலைக்கு போனாதாங்க எங்களுக்கு சம்பளம் அப்படின்னா மகாலட்சுமியோட இன்னொரு அம்சமான உப்பு வந்து வாங்கிக்கலாங்க. சரிங்களா? இப்போ வந்து மேசராசிக்காரங்க என்ன பொருளை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, இப்போ அட்சய திருதி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்கி பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை, நம்ம அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால நான் இந்த கான்செப்ட் எப்படி எடுத்திருக்கேன்னா, நம்ம ராசிக்கு 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம்ங்க. அப்போ 5ஆம் இடத்திற்கு உரிய பொருட்களை நம்ம வாங்குறதும் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்றதும் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்புறம் நம்ம ராசிக்கு 6ஆம் இடம் தாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்களை கொடுக்கக்கூடிய இடம், நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடம். அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான பொருளை நம்ம தானம் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கைக்கு பல மடங்கு நம்ம பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம இதை பார்க்க போறோம். இப்போ மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொருளை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேசராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மங்க. இந்த சிம்மத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க சூரியனுங்க. இப்ப சூரியனுக்கு உண்டான தானியம் கோதுமை. நீங்க அட்சய திருதி அன்னைக்கு உப்போ தங்கமோ வாங்கிட்டு கூடவே வந்து கோதுமையை வந்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கோதுமை மாவா கூட நீங்க வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்க வாங்கக்கூடிய உலோகம் அப்படின்னா சூரியனுக்கு உண்டானது தாமிரம்ங்க. தாமிரத்துல ஏதாவது ஒரு சின்ன பொருளாவது, இப்ப சாமிக்கு நம்ம தண்ணி வைப்போம் இல்லைங்க, அந்த பாத்திரம் நம்மகிட்ட இது வரைக்கும் இல்லை அப்படின்னா அது வாங்கிக்கலாம். இல்லை தாமிரத்துல ஒரு தட்டு கூட வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கான கல் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தோம்னாங்க சூரியனுக்கு உண்டானது மாணிக்கம். வசதிகள் இருந்துச்சுன்னா மாணிக்க கல் வாங்கி வச்சுக்கலாம். அவங்களுக்கான கலர் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஆரஞ்சு கலருங்க. ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ் வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஆரஞ்சு கலர்ல ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கிக்கிறது நல்லது. அப்ப நீங்க அந்த அன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க சிவன் வழிபாடு பண்றது நல்லது. குறிப்பா சிவனுக்கு செந்தாமரை பூ வாங்கி சாத்தி வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லதுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 6ஆம் இடம், இந்த மேசராசிக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வீடுங்க, புதனா வருது. அப்படிங்கன்னா புதனுக்கு உண்டான அந்த தானியம் அப்படின்னா பச்சை பயிருங்க. பச்சை பயிர் வாங்கி இல்லாதவங்களுக்கு அன்னைக்கு தானம் பண்ணுங்க, ரொம்பவே சிறப்புங்க. அதுக்கான உலோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பித்தளைங்க. பித்தளையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம கம்மியான விலைக்கே நம்ம விளக்கு வாங்கலாம். நிறைய பொருட்கள் எல்லாம் பித்தளை பொருள் இருக்கு. சாமி சிலைகள்லாம் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய்க்குள்ள கூட இருக்குங்க. அதை வாங்கி நீங்க வந்து இல்லாதவங்களுக்கு தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க. இதற்கான கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க மரகதம். வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க மரகத கல்லை வாங்கி தானம் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு வசதி வாய்ப்புலாம் இல்லை அப்படின்னா பச்சை கலர்ல உங்களால முடிஞ்ச விலையில ஒரு ட்ரெஸ் எடுத்து நீங்க தானம் பண்ணுங்க, அது ரொம்பவே சிறப்புங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நான் வந்து சிவனை சொல்லிட்டேன். சிவனை அட்சய திருதி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும். அடுத்துங்க ரிஷபராசிக்காரங்க என்ன பொருளை வாங்கலாம் அப்படின்னா
உங்களுக்கு 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க கன்னியா வருதுங்க. அப்படிங்கும்போது இது புதனோட வீடு. அப்ப புதனுக்கு அதிபதியான பெருமாள் வழிபாடு, அதுவும் துளசி சாட்சி பெருமாளுக்கு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அடுத்து உங்களுக்கான நீங்க வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னா தானியம், புதனுக்கு உண்டானது பச்சை பயிருங்க. பச்சை பயிறு தானியம் வந்து நீங்க வாங்கிக்கணும், வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான உலோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க பித்தளைங்க. பித்தளை பொருள், பித்தளையில ஏதாவது ஒரு விளக்கோ ஒரு அழகான ஒரு பொருள் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாங்க. அடுத்து உங்களுக்கான கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க மரகத பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அந்த கல் நவரத்தன கல் வந்து மரகத பச்சைங்க. இதை வாங்கிக்கலாம், வசதி இருக்கிறவங்க வாங்கிக்கலாங்க. இல்லைன்னா பித்தளை வாங்குறீங்களா அதுவே போதுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கான கலர் அப்படின்னு பார்த்தோம்னாங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் பச்சை கலருங்க. அதனால முடிஞ்சா பச்சை கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை பச்சை கலர்ல ஏதாவது ஒரு பொருளோ வீட்டுக்கு தேவையானது வாங்கிக்கலாம். அடுத்து உங்களுக்கான தெய்வம், அதாவது தெய்வம் வந்து பெருமாள் வழிபாடு பண்றது சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்க வந்து தானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ரிஷபத்துக்கு 6வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீடா வந்துருது. உங்களுக்கு ராசி அதிபதியா இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியா பிரச்சனையை கொடுக்கக்கூடியவராகவும் அந்த ஒரு அம்சத்துல இருக்கிறனால நீங்க சுக்கிரனுக்கு உண்டான பொருளை அந்த அட்சய திருதி அன்னைக்கு தானம் பண்றது சிறப்புங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உண்டான தானியம் அப்படின்னா மொச்சைங்க. அதுவும் குறிப்பா வெள்ளை மொச்சை வாங்கி அன்னைக்கு தானம் பண்ணுங்க. அதாவது அப்படியே வெள்ளை மொச்சை வாங்கி தானம் பண்ணாலும் சரிங்க, வெள்ளை மொச்சையா வந்து வேக வச்சு அதை வந்து தானம் பண்ணாலும் சரி. அப்ப இதுக்கான உலோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளிங்க. வெள்ளியில ஏதாவது ஒரு சின்ன பொருள் இல்ல வெள்ளி காசோ கூட ஒண்ணு வாங்கி இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. அடுத்து கல் அப்படின்னு பார்த்தோம்னா வைரங்க. சிரிக்காதீங்க, வைரம் என்ன விலைக்கு விற்குதுங்க, எங்களாலேயே வாங்கி போட முடியல, நாங்க எப்படிங்க தானம் பண்றது அப்படின்னு கேட்காதீங்க. வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க பண்ணலாங்க, கம்பல்சரி கிடையாது. கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க உங்களுக்கான கலர் ஒயிட் கலருங்க. அதனால வெள்ளை கலர்ல ஏதாவது ட்ரெஸ் வாங்கி தானம் பண்றது நல்லதுங்க. இல்லை எங்களால் வைரம் வாங்க முடியல அப்படின்னா கல்கண்டு தானம் பண்ணுங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட அம்சம் தாங்க, மகாலட்சுமியோட அம்சம் தான். ஓகேங்க. அடுத்து நீங்க வந்து வழிபாடு பண்றது அப்படிங்கிற விஷயம் வந்து பெருமாள் வழிபாடு, துளசி சாற்றி வழிபாடு பண்ணுங்க, அது ரொம்ப சிறப்புங்க. அடுத்து மிதுன ராசிங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னா துலாமா வந்துருதுங்க. துலாம் அப்படிங்கிறது அதிபதி சுக்கிரன். அதனால இந்த மிதுன ராசிக்காரங்க சுக்கிரனுக்கு உண்டான விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. இப்ப சுக்கிரனுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னா மகாலட்சுமிங்க. மகாலட்சுமி தாயாருக்கு வெண்தாமரை மலர் சாட்சி வழிபாடு பண்ணுங்க, அது ரொம்பவே சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன தானியம் வாங்கணும் அப்படின்னா வெள்ளை முச்சை வாங்கி அன்னைக்கு சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான உலோகம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வைரம்ங்க. முடிஞ்சா வைரம் வாங்குங்க, இல்லை அப்படின்னா இதற்கான உலோகம் அப்படிங்கிறது வந்து வெள்ளியா வந்துடுது. அதனால வெள்ளி அப்படிங்கிறது நம்ம வாங்கி வெள்ளி பொருள்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம். இல்லை அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னா வெள்ளி காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ரூபாய்க்குள்ள வந்துடும். அந்த ஒரு காயினை வாங்கி நீங்க வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கண்டு வாங்கி சாப்பிடலாம். கல்கண்டு வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெள்ளை கலர்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு, வெள்ளை கலர் பூ போட்ட மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அணிஞ்சிக்கலாம். இல்லைன்னா வெள்ளை கலர்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கி நீங்க வீட்டில் வச்சுக்கிறது நல்லதுங்க. ஓகே, இப்போ இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சகமா வந்துருதுங்க. விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்ப நீங்க என்ன பொருளை வாங்கி நீங்க தானம் பண்ணணும்னா செவ்வாய்க்கு உண்டான துவரம்பருப்புங்க. துவரம்பருப்பை வாங்கி நீங்க வந்து டொனேட் பண்ணலாம். இல்லைன்னா துவரம்பருப்பு, அதாவது பருப்பு சாதம் இருக்கு இல்லைங்க, பருப்பு சாதம் செஞ்சு வந்து டொனேட் பண்றது நல்லதுங்க. இப்போ இதுக்கான உலோகம் அப்படின்னா செம்புங்க. முடிஞ்சா ஒரு செம்பு பாத்திரம் ஒரு சின்ன அளவில் ஒன்று வாங்கி தானம் பண்றது ரொம்ப சிறப்பு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்க வந்து எப்படியா இருந்தாலும் எல்லாருமே வீட்டில் வந்து சாமி படங்கள் வச்சிருப்போம். அந்த சாமிக்கு வைக்கிற அந்த பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்களே, அந்த பாத்திரம் கூட வாங்கி செம்புல வாங்கி நீங்க இல்லாதவங்களுக்கு தானம் பண்றது நல்லதுங்க. அதுக்கப்புறம் இதுக்கான கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பவளம்ங்க. முடிஞ்ச வசதி இருக்கிறவங்க பவளம் வாங்கி அந்த நவரத்னத்தை நீங்க தானம் பண்றது ரொம்ப நல்லது. இதற்கான கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க சிவப்பு கலருங்க. இந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் வாங்கியும் நீங்க தானம் பண்ணலாம். அடுத்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வெளிப்பாட்டு முறைகள் நான் சொன்ன மாதிரி தெய்வ வழிபாட்டு முறைகளை பண்ணி தானம் செய்யும் போது உங்களுக்கு இந்த ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்குங்க. அடுத்தது
வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகமாக வந்துடுதுங்க. விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு உண்டான பொருளை நம்ம வந்து வாங்கும்போது நமக்கு நல்ல யோகம் கிடைக்குங்க. அப்போ விருச்சிகத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம தெய்வம் வழிபாடு நம்ம பார்க்கும்போதுங்க முருகன் வழிபாடு ரொம்பவே சிறப்புங்க. முருகனுக்கு நம்ம வழிபாடு பண்ணும்போது அது குறிப்பாக வந்து சிவப்பு கலர் பூவை வாங்கி சாற்றி வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் வந்து கிடைக்குங்க. அப்போ என்ன பொருளை வாங்கலாம் அப்படின்னா செவ்வாய்க்கு உண்டானது துவரம்பருப்பு வாங்கலாம். அன்னைக்கே நீங்கள் அச்சத்திருதி அன்னைக்கு துவரம்பருப்பு வாங்குங்க. இதற்கான உலோக அதாவது ரத்தினக்கல் அப்படின்னு பார்த்தோம்னாங்க பவளங்க. முடிஞ்சால் பவளம் வாங்குங்க. பவளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு பவளம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரைக்குமே பவளங்கள் நல்ல பவளங்களாகவே கிடைக்குது. வாய்ப்பு இருந்தால் அதை வாங்கிக்கலாம். உலோகம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க இதை பொறுத்த வரைக்கும் செம்புங்க. செம்பு பாத்திரம் ஏதாவது உங்களால் முடிஞ்சால் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். இதற்கான கலர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு கலருங்க. சிவப்பு கலரில் ட்ரெஸ்ஸோ இல்லை வீட்டுக்கு தேவையான பொருளை ஒரு சிவப்பு கலர்லேயோ வாங்கிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. இப்போ இந்த கடகராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க தனுசுவாக வந்துடுதுங்க. அப்போ தனுசுக்கு அது குரு பகவானுக்கு உண்டான பொருளை நீங்கள் தானம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான புண்ணியங்களும் கிடைக்கும். அப்போ ஓகே, குருவுக்கு உண்டான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க கலர் வந்து மஞ்சள் கலருங்க. மஞ்சள் கலர் ட்ரெஸ் வாங்கி நம்ம தானம் பண்ணலாம். குருவுக்கு உண்டானது கொண்டக்கடலைங்க. கொண்டக்கடலையை வாங்கி நீங்கள் வேக வச்சு தாளிச்சு கூட தானம் பண்ணலாம். இல்லை அப்படியே கூட தானம் பண்ணுறது நல்லதுங்க. இதுக்கான நவரத்ன கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க புஷ்பராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புஷ்பராகம் விலை அதிகம் தாங்க. வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க மட்டும் இதை வாங்கி தானம் பண்ணுறது சிறப்புங்க. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாங்க 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா குருங்க. அப்போ நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் குருவுக்கு அதிதெய்வமான பிரம்மன் வழிபாடு ரொம்பவே சிறப்புங்க. அதுவும் பிரம்மனுக்கு முல்லை மலர் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இப்போ குரு பகவானுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் நீங்கள் அன்னைக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க குருவுக்கு உண்டானது தங்கம்ங்க. முடிஞ்சா வாய்ப்பு இருந்தால் 1 கிராமாவது தங்கம் வாங்குறது நல்லது தான். முடியலன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை மஞ்சள் கலரில் ஒரு பொருளோ வந்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரத்தினக்கல் அப்படின்னா புஷ்பராகங்க. வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க புஷ்பராகம் வாங்கிக்கிறது சிறப்பு. இப்போ நம்ம சிம்மராசிக்காரங்க எதை தானம் பண்ணுவோம் அப்படின்னா எள்ளு வாங்கி தானம் பண்ணுறது நல்லதுங்க. அதே மாதிரி ரத்தனக்கல்ல வந்து பார்த்தோம்னா நீலக்கல்ங்க. நீலக்கல் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க நீலக்கல் வாங்கி தானம் பண்ணுங்க. உங்களுக்கான கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸையோ இல்லை ப்ளூ கலர்ல ஒரு பொருளையோ வாங்கி தானம் பண்ணலாங்க. இதற்கான உலோகம் அப்படின்னு பார்த்தா இரும்புங்க. இரும்புல ஏதாவது ஒரு பொருள் வாங்கி இரும்பு பாத்திரமோ ஏதாவது ஒன்று வாங்கி அந்த அன்னைக்கு நீங்க தானம் பண்றது ரொம்பவே சிறப்புங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னாங்க கன்னி ராசிங்க. கன்னி ராசி 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சனி பகவானோட வீடாக வருதுங்க. அப்போ சனி பகவானுக்கு உண்டான விஷயங்களை நம்ம வந்து வாங்கும்போது நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு கிடைக்குங்க. அப்போ இதுக்கு முதல்ல தெய்வம் என்ன தெய்வம் வழிபாடு பண்ணலான்னு பார்த்துடலாங்க. சிவபெருமான் வழிபாடு ரொம்பவே நல்லதுங்க. கருங்குவளை பூ கிடைச்சதுன்னா கருங்குவளை சாற்றி சிவபெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமங்க இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு வாங்கி அன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு எள்ளு வாங்கிக்கலாம். ரத்தனக்கல் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கல்லுங்க. ப்ளூ கலர் முடிஞ்சா நீலக்கல் வந்து நீலக்கல்லையே நிறைய வெரைட்டி இருக்குங்க. இந்திர நீலம் நீலம் அந்த மாதிரி இருக்கு. அதை வந்து நீங்கள் வாங்கலாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க. இல்லை அப்படின்னாங்க ஒரு ப்ளூ கலரில் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ப்ளூ கலரில் ஏதாவது ஒரு பொருளோ நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவதும் வந்து பார்த்தீங்கன்னா சனியாவே வந்துடுறாரு. அப்போ நீங்கள் வந்து நீல கலர் ட்ரெஸ்ஸை வாங்கி தானம் பண்ணலாம். ப்ளஸ் நீங்களும் போட்டுக்கலாம். எள்ளு வாங்கி வச்சுக்கலாம். எள்ளு வாங்கி தானம் பண்ணலாம். அதை தானம் பண்ணுறது எல்லாம் தானம் பண்ண முடியலன்னா எள்ளு முட்டாய் வாங்கி கூட நீங்கள் அடுத்தவங்களுக்கு எள்ளு உருண்டையாகவோ எள்ளு முட்டாயாகவோ நீங்கள் தானம் பண்ணுறது சிறப்புங்க. அடுத்து துலா ராசிங்க. துலாம் ராசிக்காரங்க வந்து என்ன பொருளை வாங்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பமாக வருதுங்க. அப்படிங்கும்போது சனிக்கு உண்டான விஷயம்
விஷயங்களை வாங்கி யூஸ் பண்ணுறது சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சிவன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. சனி பகவானுக்கு உண்டான அந்த கருங்குவலை சாற்றி சிவனுக்கு வழிபாடு பண்ணும்போது ரொம்பவே நல்லது. இப்போ என்ன பொருளை நம்ம வாங்கலாம் அப்படின்னு இந்த துளாராசிக்காரங்க கேட்டாங்க அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான எள்ளு வாங்குறது நல்லதுங்க. எள்ளு மிட்டாய் ஆகும். என்னங்க போய் அட்சய திருதி அன்னைக்கு நான் எள்ளு வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எள்ளு மிட்டாயா வாங்கிக்கோங்க. எள்ளு மிட்டாய் வாங்கிக்கலாம். அதுக்கான சனி பகவானுக்கு உண்டான உலோகம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க இரும்புங்க. இரும்பு பாத்திரம் நம்ம வாங்கிக்கலாம். இரும்பு விளக்கு கூட இருக்குதுங்க. சனிக்கிழமைகளில் இரும்பு விளக்கு போடுறது சிறப்பு தாங்க. அதனால இரும்பு விளக்கா கூட வாங்கிக்கலாம். இந்த சனி பகவானுக்கு உண்டான ரத்தினக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா நீலக்கல்லுங்க. வாய்ப்பு கிடைச்சா நீலக்கல். நீளத்திலே நிறைய வெரைட்டி இருக்குங்க. இந்திர நீளம் இருக்கு, நீளம் இருக்கு. இந்த மாதிரி நீலக்கல் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க நீலக்கல் வாங்கிக்கலாம். இல்லைங்க எனக்கு வசதி இல்லையா, கவலைப்படாதீங்க. முடிஞ்சா ஒரு ப்ளூ கலர்ல ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி அன்னைக்கு போட்டுக்கிறது நல்லதுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க என்ன தானம் பண்ணணும்னா அதுவும் நீங்கள் குருவோட மீனமாக வந்துடுதுங்க 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்துக்கு உண்டான மீனத்துக்கு உண்டான குருவோட பொருளை நீங்கள் தானம் பண்ணணும். அது என்னங்க குருவுக்கான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தானியம் அப்படிங்கிறது கொண்டக்கடலைங்க. கொண்டக்கடலை வாங்கி தானம் பண்ணலாம். இல்லை கொண்டக்கடலையை வேக வச்சு தாளித்து அதை உணவாக மாற்றியும் தானம் பண்ணலாம். அது இன்னுமே சிறப்புங்க. குருவுக்கு உண்டானது தங்கங்க. அப்போ எங்கள் தங்கத்தை வாங்கி டொனேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வசதிகள் இருந்தால் செய்யுங்க. இல்லைன்னா ஒன்றும் தப்பில்லை. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தானம் பண்ணலாம். மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு வாங்கி தானம் பண்ணலாங்க. இது உங்களுக்கு சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சகம்ங்க. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீடா பார்த்தீங்கன்னா மீனமாக வந்துடுதுங்க. மீனத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவானுங்க. இப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. குறிப்பாக பிரம்மனுக்கு முல்லைப்பூ வாங்கி சாட்சி வழிபாடு பண்ணுறது சிறப்பு. ஓகே, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடமா குருவோட வீடா வர்றதுனால குருவுக்கு உண்டான என்ன பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க குருவுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலைங்க. இந்த கொண்டக்கடலையை வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிடலாம். அது குறிப்பாக குரு பகவான் வீட்டில் சாமி குரு பகவானுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது சிறப்புங்க. உங்களுக்கு உலோகம் அப்படின்னு பார்த்தோம்னா குருவுக்கு உண்டானது தங்கம்ங்க. முடிஞ்சா 1 கிராமாவது வாங்குறதுக்கு பாருங்க. இல்லையா கவலைப்படாதீங்க. இதுக்கான கலர் மஞ்சள் கலருங்க. மஞ்சள் வாங்கிக்கலாம் வீட்டில். இல்லைன்னா மஞ்சள் கலர் வாங்கி ட்ரெஸ்ஸை வாங்கி நம்ம போட்டுக்கிறது சிறப்பு. இல்லை மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கலாங்க. ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னா செவ்வாயாவே வந்துடுறாருங்க. இந்த பொருளை நீங்கள் தானம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். உங்கள் பிரச்சனைகள் தீரும். எதை தானம் பண்ணணும்? செவ்வாய்க்கு உண்டான துவரம்பருப்பு அதை தானம் பண்ணலாம். இல்லை துவரம்பருப்பு சாதமாக செஞ்சு தானம் பண்ணலாம். இல்லைன்னா செவ்வாய்க்கு உண்டான செம்பு பாத்திரம் வாங்கி தானம் பண்ணலாம். செவ்வாய்க்கு உண்டான நவரத்ன கல் அப்படின்னா பவளங்க. பவளம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க ஒரு பவளம் வாங்கி தானம் பண்ணலாம். இல்லை அதுவும் எங்களால் முடியாதுன்னா ஒரு சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸையோ இல்லை சிவப்பு கலரில் ஒரு பொருளையோ வாங்கி தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் அப்படிங்கிறது தனுசுக்கு 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாயாக வந்துடுதுங்க. அது மேஷ வீடு அதிபதி செவ்வாய். அப்போ முருகன் வழிபாடு பண்ணுங்க. முருகனுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. முருகனுக்கு செண்பகப்பூ வாங்கி வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப நல்லதுங்க. இப்போ என்ன பொருளை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிக்கலாம் அதிர்ஷ்டம் தர அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கு உண்டான துவரை வாங்கிக்கோங்க. துவரம்பருப்பை வாங்கிக்கலாம். அன்னைக்கு பருப்பு சாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க. அது ரொம்ப சிறப்பு. அப்போ இதற்கான உலோகம் அப்படின்னு பார்த்தோம்னா செம்புங்க. முடிஞ்சா ஒரு செம்பு பாத்திரம் நீங்க வாங்கி வச்சுக்கலாங்க. இதற்கான கல் நவரத்ன கல் அப்படின்னு பார்த்தோம்னாங்க பவளங்க. முடிஞ்சா பவளம் வாங்கலாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க. இல்லைன்னா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸோ இல்லை ரெட் கலர்ல ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளோ வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. இப்போ உங்களுக்கு என்ன பொருளை நீங்க தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க இந்த தனுசுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபமா வந்துருதுங்க. ரிஷபத்துக்கான அதிபதி சுக்கிரனுங்க. அப்ப சுக்கிரனுக்கு உண்டான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தானியம். இது மொச்சைங்க. மொச்சையா வாங்கி தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மொச்சையை வாங்கி வேக வச்சு தாளிச்சு தானம் பண்றது சிறப்புங்க.
இப்போ இதற்கான உலோகம் அப்படிங்கிறது வெள்ளிங்க. வெள்ளி முடிஞ்சா ஒரு கிராமாவது வாங்கி தானம் பண்றது ரொம்பவே சிறப்புங்க. வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க இன்னும் சேர்த்து கூட பண்ணலாம். சுக்கிரனுக்கு உண்டான நவரத்னக்கல் அப்படின்னா வைரங்க. அதாவது ரொம்ப வசதி வாய்ப்பு அதிகமா இருக்கிறவங்க வாய்ப்பு கிடைச்சா, இல்லாத கன்னி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வைரம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து உங்களுக்கான கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸ்டு கலர் பார்த்தீங்களா, ஒயிட்டு பிங்க், இந்த கலர்ல ட்ரெஸ்ஸையோ இல்லை வெள்ளை கலர்ல ஏதாவது ஒரு பொருளாகவோ வாங்கி தானம் பண்றது ரொம்பவே சிறப்புங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க மகரம்ங்க. மகரத்துக்கு 5 அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபமா வந்துருதுங்க. ரிஷபத்துக்கு உண்டானது அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரனுங்க. அதனால மகாலட்சுமி வழிபாடு பண்றதும் வெள்ளை கலர் பூவோ இல்லை வந்து வெள்ளை கலர் தாமரையோ வாங்கி மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்புங்க. அப்ப சுக்கிரனுக்கு உண்டான பொருளை வாங்கி நீங்க பயன்படுத்தணும். சுக்கிரனுக்கு உண்டானது அப்படிங்கிற பட்சத்துல தானியம் அப்படின்னா வெள்ளை மொச்சுங்க. இந்த வெள்ளை மொச்சையை வந்து நீங்க வீட்டுல வாங்கி வேக வச்சு தாளிச்சு சாமிக்கு படைக்கலாம். அது வந்து சிறப்பு. அது மட்டும் இல்லாம சுக்கிரனுக்கு உண்டானது அப்படிங்கிற உலோகம் வெள்ளிங்க. வெள்ளியை வந்து வெள்ளியிலான பொருளை வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இதுக்கான நவரத்ன கல் அப்படின்னா வைரம்ங்க. வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வைரம் வாங்கிக்கிறது ரொம்பவே அந்த அன்னைக்கு நல்லது. இல்லைங்க இங்க அந்த அளவுலாம் வசதி இல்லைங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பேஸ்டோ இல்லை பிங்க் கலர் பேஸ்டு கலர் ட்ரெஸ்ஸோ வாங்கிக்கிறது நல்லது. இல்லை அந்த கலர்ல இருக்கிற பொருளை நீங்க அன்னைக்கு வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து இந்த மகரத்துக்கு 5 அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனமா வந்துருதுங்க. இந்த மிதுனத்துக்கு அதிபதி அப்படிங்கிறது வந்து புதன்ங்க. அப்போ புதனுக்கு உண்டான பொருளை நீங்க வாங்கி தானம் பண்றது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு. அதுவும் புதனுக்கு உண்டான தானியம் அப்படின்னா பச்சை பயிருங்க. பச்சை பயிரை வாங்கி தானம் பண்ணலாம். இல்லை வேக வச்சு தாளிச்சு உணவுப் பொருளாக மாற்றி டொனேட் பண்ணுறது இன்னும் சிறப்பு. அப்போ என்ன உலோகம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புதனுக்கு உண்டானது பித்தளைங்க. பித்தளையில ஆன ஒரு சின்ன ஒரு பொருளாவது வாங்கி இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க. இதற்கான நவரத்ன கல் அப்படின்னா பச்சைங்க. முடிஞ்சா பச்சை கலர் கல் வாங்கி டொனேட் பண்ணுறது சிறப்புங்க. பச்சை கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல்லாம் இருக்குங்க. அதை கூட நீங்க வாங்கி தானம் பண்ணலாம். உங்களுக்கான அந்த தானம் பண்ணக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை கலருங்க. பச்சை கலர்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை பச்சை கலர்ல ஏதாவது ஒரு பொருளோ வாங்கி தானம் பண்றது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க கும்பராசிங்க. கும்பராசிக்கு வந்து 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க புதனா வந்துருதுங்க. இதுக்கான தெய்வம் அப்படிங்கும்போது பெருமாள் வழிபாடு பண்றது அன்னைக்கு நல்லதுங்க. பிளஸ் துளசி சாட்சி பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. இப்போ கும்பத்துக்கு 5 அப்படிங்கும்போது உங்களுக்கு புதனோட வீடா வந்துருது. அப்ப புதனுக்கு உண்டானது பச்சை பயிறு தானியம். பச்சை பயிறு நீங்க அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து வேக வச்சு சாமிக்கு வந்து படைச்சு நீங்க அதை வந்து உணவா சாப்பிட்றது ரொம்பவே சிறப்புங்க. அதுக்கப்புறம் இதற்கான உலோகம் அப்படின்னு பார்த்தோம்னா பித்தளை பொருளுங்க. பித்தளை சம்பந்தப்பட்ட பித்தளையில் செஞ்ச ஒரு பொருளை வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. இதற்கான கல் அப்படின்னு பார்த்தோம்னா நவரத்ன கல். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல் அப்படிங்கும்போது புஷ்பராகம், அதாவது மரகதமா வந்துருதுங்க. இந்த மரகதம் வாங்கலாம். இல்லைன்னா கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தோம்னா மரகதத்துக்கு ஜேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் வாங்கி நீங்க வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே சிறப்பு. வசதி வாய்ப்புகள் இருந்தால் அப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுக்கான கலர் அப்படிங்கும்போது பச்சை கலருங்க. பச்சை கலர்ல நம்ம ட்ரெஸ் வாங்கிக்கிறது இல்லை பச்சை கலர்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. இப்போ இதற்கான தானம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க 6ஆம் இடம் பிரச்சனைகளை தரக்கூடிய இடமா வந்து சந்திரனோட வீடான கடகம் வந்துருதுங்க. அப்ப கடகத்துக்கு உண்டான தானியம், சந்திரனுக்கு உண்டான தானியம்னா அரிசிங்க. பச்சரிசி எடுத்துக்கலாம், நெல் எடுத்துக்கலாம். இதை வாங்கி தானம் பண்ணலாம். இல்லை பொங்கலா வச்சு கூட நம்ம தானம் பண்றது ரொம்பவே சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான உலோகம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஈயம்ங்க. ஈயத்தினால ஆன ஏதாவது ஒரு பொருள், குறிப்பாக உணவு சமைக்கிறதுக்கான பொருளாக இருந்தால் இன்னும் சிறப்பு. ஏன்னா சந்திரன்கிறது உணவுக்கான கடவுளுங்க. அப்போ அந்த ஈயத்திலான ஒரு வடசட்டியோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரமோ வாங்கி தானம் பண்றது ரொம்பவே சிறப்புங்க. அப்ப இதற்கான கல் நவரத்ன கல் அப்படின்னு பார்த்தா முத்துங்க. வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க ஒரு சின்ன முத்தாவது வாங்கி இல்லாதவங்களுக்கு தானம் பண்றது ரொம்பவே சிறப்புங்க. அதுக்கப்புறம் இந்த கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் கலருங்க. ஒயிட் கலர்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி நீங்க இல்லைன்னா ஒயிட் கலர்ல ஒரு பொருளை வாங்கி தானம் பண்றதும் ரொம்பவே சிறப்புங்க. மீனராசிக்காரங்களுக்கான 5ஆம் இடம் அப்படின்னா கடகம்ங்க. இந்த கடகத்துக்கான அதிபதி அப்படிங்கும்போது சந்திர பகவானா வந்துடுறாருங்க. அப்ப சந்திரனுக்கான தெய்வம் அப்படின்னா அம்மன்ங்க. அவங்க வீட்டு பக்கத்துல
வீட்டில் எந்த அம்மன் இருக்காங்களோ அந்த அம்மன் வழிபாடுங்க. முடிஞ்சா வெள்ளை கலர் அல்லிப்பூ வாங்கி சாற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துக்கான பொருளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும். 5ஆம் அதிபதி சந்திரனா வந்துறனால சந்திரனுக்கு உண்டான தானியம்ங்கும் போது நெல் வந்துருங்க, பச்சரிசி வந்துருங்க. முடிஞ்சா பச்சரிசி வாங்கி அதில் பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சி சாப்பிட்றது சிறப்புங்க. அதுக்கான உலோகம் அப்படிங்கும்போது சந்திரனுக்கு உண்டான உலோகம் ஈயம். ஈயத்திலான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அன்னைக்கு வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. இதற்கு உண்டான நவரத்ன கல் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துங்க. முடிஞ்சா வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க ஒரு முத்து வாங்கி அன்னைக்கு அணிஞ்சுக்கிறது சிறப்புங்க. இல்லை அதுவும் எங்களால் முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வெள்ளை கலர்ல ஏதாவது ஒரு பொருளோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோ வாங்கி பயன்படுத்திக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. ஓகேங்க. அடுத்து நீங்க தானம் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா 6ஆம் அதிபதி பிரச்சனைக்குரியவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மீனராசிக்கு சூரிய பகவானா வந்துடுறாருங்க. அப்ப உங்களுக்கு நல்ல பிரச்சனைகள்லாம் இல்லாம நல்லபடியா சந்தோஷமா வாழணும்னா நீங்க அதுக்கான பொருளை வாங்கி தானம் பண்ணணும். அப்ப சூரியனுக்கு உண்டான தானியம் அப்படின்னா கோதுமைங்க. கோதுமை வாங்கி தானம் பண்ணலாம். இல்லைன்னா கோதுமை உணவா சமைச்சு ஒரு சப்பாத்தியோ ஏதோ ஒன்று சமைச்சு தானம் பண்றது ரொம்பவே சிறப்புங்க. இதற்கான உலோகம் அப்படின்னா தாமிரம்ங்க. தாமிரத்தினால ஒரு பொருளை வாங்கி தானம் பண்றதும் ரொம்பவே சிறப்பு. இதற்கான கல் அப்படின்னு பார்த்தோம்னாங்க மாணிக்கம்ங்க. வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க மாணிக்க கல் வாங்கி தானம் பண்ணலாம். இல்லைங்க அந்த அளவு எனக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல சூரியனுக்கு உண்டான ஒரு ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ்ஸோ இல்லை ஆரஞ்சு கலர்ல ஏதாவது ஒரு பொருளோ வாங்கி நீங்க தானம் பண்றது உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் ஒரு விடிவு காலத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா ராசிகளுக்கும் என்ன பொருளை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், என்ன பொருளை வந்து வாங்கணும், என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோங்க. இந்த அட்சய திருதியை நாளில் நம்மளால தானம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. வாங்குறத விட தானம் பண்ணும்போது நமக்கு பாவங்கள்ல இருந்து ஒரு விடிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குங்க. நம்ம கர்மா கழியறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாளுங்க. இந்த நாளை பயன்படுத்தி நீங்க வந்து எல்லா விதமான அருளையும் பெற அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.